Cameron, Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Praju. hello. Hello, hi. Hi, Pritivo. Hi. Another twist, another upset. ராஜஸ்தான் எங்கேயோ குவாலிஃபைடு ஈஸி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சா அகைன் டெல்லி குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி டெல்லி வந்து ஜெயிச்சிட்டாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ், இனிஷியல் தாட்ஸ். இந்த மேட்ச் ப்ரிவியூ பண்றப்பவே நான் சொன்னேன். நம்ம வந்து அதாவது டெல்லியை வந்து அவ்வளோ அசால்ட்டா நினைக்க வேணாம். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் மேட்ச் கூட அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் கூட அவங்க ஜெயிக்கணும்னே ஆடுறாங்க. மேபி அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் வேற டீமும் உள்ள போக விடாம அவங்களால பார்த்துக்க முடியும்ன்றது அவங்க அகெயின் இப்போ இந்த மேட்ச் போன மேட்ச்ல கூட ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சாங்க. Madhu, what were your initial thoughts? Yeah, exactly. When I watched this entire match, it happened the same, just like yesterday's match. Uh, it happened like batting நல்லா விளாடுங்க, bowling கொலாப்ஸ் ஆச்சு. இந்த டீம்ல இந்த சைட்ல கூட அப்படித்தான் ஆச்சு. ஐ திங்க் ரெண்டு பேர் சைட்ல பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. மிடில் ஆர்டர் ரொம்ப நல்லா விளாடுங்க. பட் கன்சிஸ்டன்சி when it comes to ராகுல், அந்த கிளாஸை கிளீனா எடுத்துன்னு போனான். ஸோ எண்ட் ஆஃப் த டே டீம் நம்ம எதிர்பார்க்கல. ஐ திங்க் ஐ ஃபெல் லைக் ஸ்ட்ரைக்ல இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் விளையாட மாட்டாங்க, பிச் போட்டுருவாங்க தான் நினைச்சேன். டெல்லியை பார்த்தா அக்ஷர் பட்டேல் அவுட் ஆஃப் சிலபஸ். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நம்ம ஆர்சிபியில் குர்னால் பாண்டியா எப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் விளையாடா, அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இட் வாஸ் ஓவரால் ப்ரிடிக்ட் பண்ணாம இந்த கேம் ஜெயிச்சு வச்சிட்டாங்க. பட் வி ஸ்டிக் டு ஐ திங்க் மோர் ஓவர் டெல்லி வினிங் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் போலர் 4 விக்கெட் எடுத்துட்டான், 50 ரன் கொடுத்துட்டான். யாரோ அதுதான் நெக்ஸ்ட் சொல்ல வந்தேன். ஆஸ்திரேலியா போலரு அதுதான் நெக்ஸ்ட் சொல்ல வந்தேன் நானு. யார்ப்பா மேன் ஆஃப் தி மேட்ச்? அது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பட் ஓகே. ஸோ ஆக்சுவலி ராஜஸ்தான் ஆக்சுவலி லாஸ்ட் த வேன்னு தான் சொல்லணும். தே பிளேட் ரியலி வெல் அட் த டாப். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் போறது நல்ல ஸ்கோர் இருந்தாங்க. லைக் ஆல்மோஸ்ட் 14th ஓவர்லயே 160 அடிச்சாங்க. பட் லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவன் டோட்டலா அடிச்சது 30 ரன்ஸ், அவ்வளவுதான். அங்கதான் மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு 3-4 விக்கெட்ஸ் எடுத்தான். ஸோ தட் வாஸ் த க்ரூஷியல் டர்னிங் பாயிண்ட். லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 30 ரன்ஸ் எல்லாம் எந்த டீம்னா நான் அடிச்சு பார்த்தது இல்லை, அட்லீஸ்ட் இந்த சீசன்ல. ஸோ தட் இஸ் வேர் தே லாஸ்ட் தான் சொல்லுவேன். இட் வாஸ் டெஃபினெட்லி 220 விக்கெட் நான் சொல்லுவேன். பட் தே லாஸ்ட் ஒன்ஸ் ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் எல்லாம் போனதும் தே லாஸ்ட் இன் மொமெண்டம். அங்க மிடில் ஆர்டர் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ரீசன். அண்ட் இங்க பெருசா போலிங் எல்லாம் சொல்ற மாதிரி யாருமே இல்ல. மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான் 4 விக்கெட்ஸ் எடுத்தான். அண்ட் லுங்கி நிகடி ஆஸ் யூஷுவல் எக்கனாமிக்கெல்லாம் போட்டு 100 விக்கெட் எடுத்துருவான். பட் இவங்களோட ஒரு சர்ப்ரைசிங் போலர் புதுசா இப்போ ஆல் ஆஃப் சடன் லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு பாலர் கிடைச்சிருக்காங்க. இவன் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க, மாதவ் திவாரின்னு சொல்லிட்டு. செம்மையா ஸ்லோவர் பால்ஸ் போடுறான், நல்லா ஃபீல்டிங் பண்றான். அண்ட் பாட்டம்ல வந்துட்டு பேட்டிங் கூட நல்லா ஆடுறான். லாஸ்ட் மேட்ச்லயே இவனை ஃபைன் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்ல தான் சரி ஒரு மேட்ச் ப்ளூக்ல போட்டான்னு பார்த்தா இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போட்டான். So let's talk about DC's bowling, guys, and what happened to Rajasthan's middle order. ஸோ லைக் டிசி பவுலிங்ல சொல்ற மாதிரி நம்ம மெயின் பாலர்ஸ் எல்லாம் யாருமே வந்து லைக் எதுவுமே பெருசா பண்ண முடியல. பட் சொன்ன மாதிரி நம்ம திவாரி இவங்கெல்லாம் வந்து லைக் சூப்பரா பிடிச்சாங்க. அண்ட் டெல்லியில வந்து நம்ம லிங்கிடி கூட சூப்பரா பிடிச்சான். ஸோ ஓவராலாக லைக் இவங்க 2 பேரை தவிர லைக் பெருசா யாரும் பிடிச்சதா நான் பார்க்கல. when it comes to ராஜஸ்தான்ஸ் பேட்டிங்னு பார்க்குறப்போ லைக் அந்த ஓப்பன் அப்புறமா மிடல் இந்த 2 பேரை தவிர லைக் வேற யாருமே வந்து லைக் அதுக்கப்புறமா யாருமே ஆடலை. அண்ட் லைக் ஓவரால் அங்கதான் வந்து ஆக்சுவலி மேட்ச் ரொம்ப சேஞ்ச். ஆக்சுவலி அவங்க பேட்டிங் கொஞ்சம் நல்லா தான் ஆடினாங்க, பவுலிங்ல தான் அவங்க சொதப்புனாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களும் ஒரு போலர் ஷார்ட்டா தான் போனாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்றதுனால they had to bring in தஸ்வந்த் ஷானக்கான்ற பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேபி அதனாலதான் அவங்களோட போலிங் ஷார்ட் ஆயிடுச்சா? மது, யுவர் தாட்ஸ்?
You mean like in terms of DC bowling or யா RR லைக் batting? அந்த அந்த ஆர்ஆர் பேட்டிங் First thing. எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்ததுனால தான் அந்த நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல bowling ஷார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. Mhm. I think the first thing, then talking about bowling, I think, overall, and Chanaka is not a just a batsman. He's an all-rounder. I think he's both good in when it comes to playing for Sri Lanka. He has a good consistency. He has a good stats like 3 for 10, 3 for 15. But I don't know, it might be like what Prithvi Bro said. I think or bowler shot I plan. But for me overall, it seems like it was a balanced team. But still, ஒரு டீம் நல்லா விளையாடல, இன்னொரு டீம் ரொம்ப நல்லா விளையாடுச்சு. அதான் எனக்கு தோணுச்சு. Overall, I feel the team was balanced. Talking about particular டெல்லி ஆகட்டும், எல்எஸ்ஜி, கேகேஆர், மும்பை, இவங்கெல்லாம் இப்போ ஏஞ்சுக்கிறாங்க. இவங்க தூங்கினாங்க. ஐ திங்க் 15th மேட்ச் கிட்ட வருது தானே. 15th மேட்ச்க்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப டைட்டா பண்ணிங்கிறாங்க. ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் 15th மேட்ச். அது அடுத்த சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. ஸோ தே வில் கம் பேக் பவுன்ஸ் பேக் வெரி நைஸ்லி. ஸோ எல்லாரும் சும்மா ப்ரைடுக்காக ஆடுறாங்க, இந்த விட்டு கொடுக்க மாட்டோம், உங்களை எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு பாதி டீமை வீட்டுக்கு கூப்பிட்டு போற பிளான்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாதி டீம்ஸ். ஸோ அந்த இதுல டெல்லியும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மேட்ச் பார்த்தா ராஜஸ்தான் ஆல்சோ கோஸ் ஹோம். ஸோ பிஃபோர் கமிங் தேர், டாக்கிங் அபவுட் செகண்ட் இன்னிங்ஸ், அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபைனலி டெல்லிக்கு ஒர்க் ஆயிடுச்சு. டாப்ல ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. பட் வின்னிங் பொசிஷன்ல இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமா அதான் நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேம்க்கு இந்த பேட்டிங் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கு இப்பவே ரெடி பண்றாங்க போல. ஸோ பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலா ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. பட் ஆல் ஆஃப் தி சடன் ரொம்ப ஃபம்பிள் ஆயிடுச்சு நடுவில். தென் நீ சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்னிங்ஸும் அஸ்விதோஷ் சர்மா ஒரு ஃபினிஷிங் டச்சும் கொடுத்ததுனாலதான் அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஆல் ஆஃப் சடன் இட் வாஸ் லைக் 3 overs 35 runs வேணுமாயிருச்சு அந்த லாஸ்ட்ல. anything could have happened from there ன்னு தோணுச்சு. What happened to that? Yeah. So the thing is, when we saw, particularly talking about DC batting, see, there is nothing to talk about Rahul. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிற இன்னொன்று டேகே கிளாஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபிஃப்டீன் போனோம். பட் அந்த அபிஷேக் போரல் கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். பிகாஸ் போன சீசன் அபிஷேக் போரல் இப்போ நாட் ராங் லாஸ்ட் 2025 அவன் எல்லா மேட்சும் ஆடி வச்சாங்க ஓப்பனிங். அவன் கூட இன்னொரு யாரும் ஓப்பனிங் வந்திருந்தான், டூப்ளிசிஸ் ஓப்பனிங் வந்திருந்தான். அவன் கூட டூப்ளிசிஸும் அபிஷேக் போரல் even cross 100 runs. And I think Abhishek Porel is a very overrated player. But when he started, I think he played against RCB and if I'm not wrong, SRH அப்புறமா RR இந்த 3 டீம்ல விளையாடுன்னு பார்த்தா he just didn't bat well. He gave that good coordination with KL Rahul. இதுலாம் in terms of playing. Then அதுக்கப்புறமா சென்ட்ரல் இன்னொரு யாரோ பராக் வந்தா அவங்க எல்லாம் ஓகே. பட் if at all I could talk this middle order batsman one person like அசுதோஷ் சர்மா, அவன் ஆடுற விதானமே வேற மாதிரி இருக்கும். எல்லாம் in terms of playing middle order batsman எல்லாம் முன்னாடி தூக்கி அடிக்குவாங்க இல்ல கட் பண்ணுவான். இவன் பேட் இதே வச்சு நிறுவான். அவன் நின்றது பேட் இதுக்கு வச்சு நிறுவான், நான் அங்கேயே அடிக்கிறேன். bowler, the time when bowler is ball, he got the bat like I'm gonna push this ball to the covers. அந்த மாதிரி பேட்ஸ்மேன். பட் overall, it was towards the Rajasthan side, though it was a easy pitch, I mean decent target, because Arun Jaitley Stadium is a very small stadium, like same like Chinnaswamy, chaseable. But அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. பட் ஸ்டில் ராஜஸ்தான்ஸ் கேம் இட் வாஸ் ஒன் சைடு கேமாக தான் இருந்துச்சு till 14-15 over. But the moment Akshar Patel, Ashutosh Sharma எல்லாம் விளையாடுறது பார்த்தா it cleanly went through the DC side. ஸோ எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன் அசுதோஷ் சர்மா இவங்க ஆடல மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் இந்த சீசன். சர்மீர் ரீஸ்வியை வச்சு ஒரு 5-6 மேட்சஸ் ஓடிட்டாங்க. கருண் நாயரை கொண்டு வந்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் கைஸ் அசுதோஷ் சர்மா ஆடி இருந்தா மேபி தே குட் ஹேவ் 1-2 more matches அட்லீஸ்ட் க்ளோஸ் டு த ஃபைட் ஆஃப் இருந்திருப்பாங்கன்னு தோணுச்சு. பட் யூ ஆர் டூ லேட். மது சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சீசன்ல தான் அவங்க இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி ஆடணும்.
அட் திஸ் பாயிண்ட் ரொம்ப கஷ்டம் அவங்க. ஜஸ்ட் ஒன் கேம் லெஃப்ட். பட் பிரஜு, குயிக்கா ஆர்ஆர் செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, என்ன போலிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்றதையும் சொல்லிடு, ஸோ தட் வி கேன் மூவ் ஃபர்தர். எனக்கு தெரிஞ்சு அந்த லைக் ஃபெராரிக்கு கொடுத்த அந்த ஓவர் தான் அது அவங்க ஆக்சுவலி அதை ட்ரை ஆமா. பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல ம். ஸோ அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாம இருந்திருந்தா மேபி ம். அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ம். யா, பிகாஸ் 3 overs 35 இருக்கும்போது யாராவது டானோன் ஃபெரரா கொடுப்பாங்களா? ஐ டோன்ட் நோ. மேபி அது ஒரு கேம்பிள் மாதிரி ட்ரை பண்ணிருப்பான். பட் ரெண்டு பேரும் ஒரு 6 அடிச்சுட்டு தே சேஞ்ச் த கேம் ஆன் இஸ் ஹெட். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கூட போகல அந்த மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட் நான் சொல்லலாம் ராஜஸ்தானுக்கு. நவ் ஆல் ஆஃப் சடன் அவங்க டாப் 2ல போக முடியாதுன்ற சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. தே கேன் ஜஸ்ட் ரீச் மேக்ஸிமம் 16 பாயிண்ட்ஸ் இருக்கிற ரெண்டு மேட்சையும் ஜெயிச்சா. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் பாத் ஃபார் தெம். நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு எல்எஸ்ஜி மேல ஆடுறாங்க. தே ஆர் அகெயின் கோயிங் பேக் டு தேர் ஹோம் ஜெய்ப்பூர், வேர் தே ஹேவ் வெரி புவர் ரெக்கார்ட். அந்த எல்எஸ்ஜில கூட ஐ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் இல்ல அந்த ரேட்டிங் மேல கூட எனக்கு தெரியும் ஸ்கூல் தானே பெர்ஃபார்ம் பண்ணி டிசி வின் ஆகுதோ இல்ல தெரியல. ஆனா மிச்சல் ஸ்டார்க் நல்லா போலிங் போடுவான். அண்ட் டிசி இல்லப்பா, பஞ்சாப் நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர். டிசி மேல இல்ல, எல்எஸ்ஜி ஆர்ஆர் பிளேயிங் எல்எஸ்ஜி. அங்கேயே மிச்சல் ஸ்டார்க்க கொண்டு வரீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். மேபி எல்எஸ்ஜி ஜெயிச்சு குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட் சீசனுக்கு வருவாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். ஸோ டிசி வந்துட்டு அவங்களோட லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் மேல ஆடுறாங்க. ஸோ அது ஒரு நாக் அவுட் மேட்ச். அது ஒரு நாக் அவுட் மேட்ச் தான் ஆல்மோஸ்ட். ஆல்ரெடி நாக் அவுட் ஆன டீம் நாக் அவுட் ஆட போறது அந்த மேட்ச்ல தான். ஸோ ஃபைனல் மேட்ச் அவங்க ரெண்டு பேரும் ஆடிக்க போறாங்க. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு அவ்வளவுதான். இல்ல அந்த ப்ரைடு எங்க முடிப்பீங்க 6 to 10ல யார் மேல முடிக்கிறீங்கன்றதுதான் ஃபைட். இப்போ இவங்களுக்கெல்லாம் யார் பாட்டம்ல முடிக்க வேணாம் அப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் தான் இனிமே இவங்களுக்கெல்லாம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். We will come back and do the preview of Chennai versus Hyderabad, the important clash. Until then, see you guys. Bye bye. Chennai versus SRH bro. Chennai versus SRH, not Hyderabad. எவ்வளவு நாட்டி சொல்லணும்? காகமரன் டீம் SRH. நாளைக்கு ரிவ்யூல பாப்போம். We'll come back. காவியா வருவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் நம்ம வருவோம். நம்ம வந்து ரிவ்யூ பண்றோம். Until then, see you guys. Bye bye. Bye bye.